ஹலோ கைஸ். இதான் இன்ஃபோதிங் டெக்கோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்குக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க மித்து தான் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அது உண்மையா பொய்யான, எதனால உண்மை, எதனால பொய், எதனால நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மித்தை தான் பஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாமா? ஃபஸ்ட்டு மித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சிவ் HDMI கேபிள்ஸ் தான் இருக்குல்ல, ஒரு டிவைஸ்லேருந்து உள்ள வீடியோ ஆடியோ தான் இன்னொரு டிவைஸுக்கு மாற்ற அந்த HDMI கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த HDMI கேபிள் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் தான் வீடியோ குவாலிட்டியும் அந்த ஆடியோ குவாலிட்டியும் ஒரு குவாலிட்டியான அவுட்புட் தரும்னு நினப்பாங்க. பட் நீங்கள் வடக்கன்ட்ட வாங்குகிற ₹150 கேபிளும் இந்த எக்ஸ்பென்சிவ் ₹2000 கேபிளும் ஒரே குவாலிட்டி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது, ஒரே மாதிரி தான் ஸ்பீடையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. அதனால் இங்கே எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் தான் அந்த அவுட்புட் கொடுக்குறது, அந்த ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஸ்பீடு, குவாலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த குவாலிட்டி தான் அங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதே ஸ்பீடுக்கு தான் அங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு நீங்கள் ₹150 கேபிளே வாங்கிட்டு போயிடலாம். சில பேர் தான் ₹2000 அதுக்கு எக்ஸ்பென்சிவ்ஸ் வைக்கிறாங்க. அதுதான் வேஸ்ட்டு தான், ஃபுல்லி மித்து தான் அது. செகண்ட் மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பிசியோ லேப்டாப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. எடுத்தோடனே உள்ளே போனோடனே ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறது எதனாலன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்பீடாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ இல்லையோ, அது ரிஃப்ரெஷ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆக்கி கொஞ்சம் லைட்டாக ஸ்பீட் பண்ணுமே தவிர்த்து பெர்ஃபார்மன்ஸில் அதிக இம்பேக்ட் தான் தராது. இது ஃபுல்லி மித்து. இதை ஏன் மித்து இல்லை, இது உண்மைன்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்பீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எல்லாம் நடக்காது, ஃபுல்லி மித்து தான். இப்போ தேர்டு மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணால் ஒரு ஃபோன் புதுசாகவே இருக்கும், ப்ராசஸர்லேருந்து எல்லாமே புதுசாகிடும், இருக்கிற டேட்டா எல்லாம் கிளியர் ஆகிடும். டேட்டா எல்லாம் கிளியர் ஆகும் தான், டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாமே கிளியர் ஆகுமே தவிர்த்து அதில் உள்ள பெர்ஃபார்மன்ஸு எல்லாம் அப்படியே தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ஃபோனே தான் மாற்றணும். ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணால் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாகுது. நீங்கள் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணால் ஜஸ்ட் அதில் உள்ள டேட்டாவை மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வாங்கினோன்னே ஏதாச்சும் ஆப்பை ஏற்றிருப்பீங்க, அந்த ஆப்பை வேணால் டெலிட் பண்ண முடியுமே தவிர்த்து நீங்கள் வேறு எதையும் ஸ்டோரேஜ் தான் கிளியர் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்க்ரீஸே ஆகாது. இப்போ ஃபோர்த்து மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஸ்டோரேஜோட எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பட் இது ஆக்சுவலி மித்து தான். இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க ஸ்பீடுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். ஆனால் நீங்கள் லோவராக வடக்குக்காரங்கள்கிட்ட SD கார்ட்ஸ் வாங்கி ரொம்ப லோ குவாலிட்டியில் ₹100 போட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும்போது தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கி போட்டிங்கன்னா அது இன்புட்டு அவுட்புட்டு எல்லாம் ஸ்பீடாக இருக்கும். அது இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொஞ்சம் அது அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். எப்படியும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்காது. இப்போ ஃபிஃப்த்து மித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கப்போ நீங்கள் எதுவும் காலோ இல்லை வாட்ஸ்அப்பில் சேட்டோ பண்ணிங்கன்னா ஃபோன் வெடிச்சிடும், ஃபோன் பேட்டரி டேமேஜ் ஆகிடும், ஃபோன் பேட்டரியில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது ஃபுல்லி மித்து தான். இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ஹீட்டும் ஆகாது, அதேமாதிரி உங்களுக்கு ஃபோனும் வெடிக்காது. இப்போ நீங்கள் அந்த PUBG ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஸ் தான் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் விளாண்டிங்கன்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆகுனா பேட்டரி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் காலோ வாட்ஸ்அப்பில் எதாவது சேட்டோ பண்ணிங்கன்னா ஹீட் ஆகாது, அதனால எதுவும் இம்பேக்ட் ஆகாது பேட்டரிக்கு. இதுதான் ஃபுல்லி மித்து தான் கைஸ். அந்த மித்து முடிஞ்சிச்சு, கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோங்கிறதுனால ஏதாச்சும் உழைப்பேன், இது உழையுன்னு தான் மன்னிச்சிடுங்க. ஃப்ளோவும் இருக்காது எனக்கு, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ போடுறேன். கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க, நான் மாற்றிக்கிறேன். இந்த கண்டென்ட்டில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால், எதுவும் ஃபேக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. எதுவும் உங்களுக்கு கண்டென்ட் ஐடியா தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அதையே ஒரு கண்டென்ட்டாக மாற்றி யூடியூப்பில் போடுறேன்.